ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் டிஎன்பிசி மெயின்ஸ். சரி, ஓகே. நம்ம வந்து டிஎன்பிசி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி எல்லாருமே ப்ரிலிம்ஸ் தான் படிப்பாங்க, மெயின்ஸ் யாரும் படிக்க மாட்டாங்க. ஸோ ஓகே, மெயின்ஸ் படிக்காதனால என்னென்ன ப்ராப்ளம்னு நான் சொல்லியிருக்கேன். பட் நான் மெயின்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லவே இல்லை. ஸோ மெயின்ஸ் படிக்கணும்னா நம்ம வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம். ஆக்சுவலி டிஎன்பிசி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பட் மெயின்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா, ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டு, அதாவது மாறவே மாறாது. இன்னும் டைனமிக் பார்ட். ஸோ டைனமிக்னா நம்ம கரண்ட் அஃபேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் போக போக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இந்த பாலிட்டி, ஜாக்ரஃபி, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்டாட்டிக் பார்ட். புக்கிலேருந்து படித்தாவே உங்களுக்கு போதும். பெருசாக ரிசோர்ஸ் வெளியேருந்து கண்டுபிடிச்சி எடுக்கணும் தேவையில்லை. இப்போ டைனமிக்னா கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுவும் எனக்கு ஸ்டாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கல்ச்சர் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் புக்கில் இருக்க ஏதாச்சும் ஒரு புக்கை, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கல்ச்சருக்கு நீங்கள் கேகே பிள்ளை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கேகே பிள்ளை படிச்சிங்கன்னா மட்டுமே போதும். தமிழில் வந்து ஒரு 2 10 மார்க் கேட்குறாங்க, 3 10 மார்க் கேட்குறாங்க, நம்ம 15 மார்க் கேட்குறாங்கன்னா அதில் 50 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் வருதுன்னு அதிலே கம்ப்ளீட் பண்ணி எழுதிடலாம். ஓகே. பட் இந்த ஐஎன்எம், அதே மாதிரி நம்ம ஐஎன்எம், மாடர்ன் இந்தியா, இது எல்லாமே ஸ்டாட்டிக் பார்ட் தான். இதுலேருந்து கொஷின்ஸ் நீங்கள் அதுலேருந்து சுற்றி கேட்பாங்க ஒழிய வெளிலேருந்து கேட்க மாட்டாங்க. பட் இந்த டைனமிக் பார்ட்டுங்கிறது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த எக்கனாமிக் போன வாட்டி மெயின்ஸில் வந்து 75 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அது மாதிரியும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நான் ஸ்டாட்டிக் பாயிண்ட் இருக்குது புக்கில் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஷின் எழுதலாம். கரண்ட் அஃபேர்ஸு இது மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக அதில் மாட்டிக்குவீங்க. நம்ம அதை பார்த்து சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டெய்லியும் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சைட் டாப்பிக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, நம்ம கடைசி டாப்பிக்கில் வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தோம். சிட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்தியாவில் வந்து எப்படி எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஐயூசிஎன், அதுவும் இன்டர்நேஷ்னல் கன்சர்வேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டேட்டா புக் ரிலீஸ் பண்ணாங்க வருஷம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னா ரெட் டேட்டா புக். ஸோ இது என்னென்னு இருக்குன்னா, என்னென்ன அனிமல் எந்தெந்த அனிமல் வந்து எந்தெந்த எக்ஸ்டின்ட்டில் இருக்குது, மீன்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஓகே இந்த அளவுக்கு இருக்குதா, இல்லை எக்ஸ்டின்ட்டில் இருக்கா, வல்னரபிள் குரூப்பில் இருக்கா, அது மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. எப்போனா 1964 வந்து நமக்கு தெரியும். 1963 வந்து படிச்சிருப்போம். 63 வந்து சிட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நான் பார்த்துருப்போம் 1974 தான் அது வந்து 75 தான் வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்குன்னு படிச்சிருப்போம். ஸோ இது வந்து நம்ம ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயர்லேயே 1964 வந்து ரெட் டேட்டா லிஸ்ட்டுன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிற எல்லா அனிமல்ஸோட ஒரு பயோடேட்டா மாதிரி. இந்த அனிமல் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த அனிமல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்டின்ஷன் டேட்டாவை எவ்வளோ எக்ஸ்டின்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டேட்டா. ஸோ மோர் தென் 1,16,000 ஸ்பீசிஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த ரெட் லிஸ்ட் போன வருஷம் 2019 விட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 41% அண்ட் 34% ஆஃப் ஆம்பிபியன்ஸ் அண்ட் கோரல் லீவ்ஸ் ஆர் அண்டர் த்ரெட், அதாவது அழிய போன என்ன இருக்குன்னு. ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, தாய்லாண்டு அது மாதிரி சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது தடை பண்ணியிருப்பாங்க பீச்சில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தாய்லாண்டா இந்தோனேஷியாவான்னு தெரில, பட் சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு தடை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதில் இருக்க சில கெமிக்கல்ஸ் வந்து கோரல் லீஃப் அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, கோரல் லீஃபை வந்து ப்ரொடெக்ட் மட்டும் பண்ணாமல் அதை வந்து என்ரிச் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம சென்னையில் பார்த்துருப்பீங்க, நிறையா கார்லாம் சும்மா ரோட்டில் நின்றுட்டுருக்கோம், எதுக்கு நிற்குதுனே தெரியாதது. ஸோ அது மாதிரி நின்றுட்டுருக்கும். அது மாதிரி கார் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே இருக்க பெயிண்ட்டை சுரண்டிட்டு அதை கொண்டு போயிட்டு கடல் கீழே விட்டுருவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பாசி பூக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது கோரல் லீஃபாக மாறிடும். இப்போ கூட சென்னையில் எங்கேயோ நார்த் இந்தியாவில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் நம்ம. சரி, ஓகே. நம்ம டைவர்ட் ஆக வேணாம், டாப்பிக்கில் போவோம். ஸோ இதை பற்றி வந்து எல்லா கண்ட்ரியும் இந்த 41 இந்த ரெட் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணணும்னா, ரெட் லிஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ரெட் லிஸ்ட் என்னென்னா, இந்த எக்ஸ்டின்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீசிஸை வந்து வேர்ல்டுக்கு எடுத்து காட்டுற மாதிரி. ஸோ இந்த ஸ்பீசிஸ் அழிய போகுது, இதை நீங்கள் பாதுகாக்கணும், இந்த கண்ட்ரியில் இந்த ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பாதுகாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டேட்டா புக்கு தான் அது. ஸோ அதுதான் இது ஒரு டாக்ஸாமி டேட்டா, கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ், டிஸ்ட்ரிபியூட்டிங் இன்ஃபர்மேஷன் தி ஸ்பீசிஸ் தட் ஆர் ஃபேஸிங் த ஹை ரிஸ்க் ஆஃப் குளோபல் எக்ஸ்டின்ஷன். ஓகேவா? சரி, ஓகே. இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஐயூசிஎனை பற்றி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்வால்மெண்டலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எய்தர் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இது இல்லாமல் ஒரு கொஷின்ஸ் பேப்பர் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ வந்து குளோப் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே. என்ன தான் பண்ணுறாங்க? ஆக்சுவலி நம்ம ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி நியூஸில் கூட போட்டிருந்தாங்க.
இந்தியா வந்து யூஎன் மீட்டிங் நடந்திருக்கு, 75th யூஎன் மீட்டிங் பிரமாண்டம் நடக்க வேண்டியது கொரோனா டைம் நடக்க முடியல அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கும் ட்ரம்ப் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து அதிகமாக கோல் யூஸ் பண்ணுது, இவ்வளோ கோல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம இவ்வளோ அப்படின்னு ஒரு க்ரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவை, பார்த்தீங்களா? ஸோ நான் அது மாதிரி தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஐயூசிஎன் வந்து இந்த டேட்டா சயின்டிஃபிக் டேட்டா, சரியா? அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அக்கார்டிங் தி ஸ்பீசிஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ரெட் லிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஸ்பீஸை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லேஃபர் அது எப்படி கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யார் யூஸ் பண்ணுறாங்க, ரெட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறது யார்? ஆக்சுவலி இது வந்து ஓப்பனாக தான் கொடுக்குறாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணலாம். பட் மெயினாக கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க பாலிசி மேக் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. வைல்ட் லைஃப் ஆர்கனைசேஷன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லை பாதுகாப்பாங்க. என்ஜிஓட மெயின் மேலே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. நேஷனல் ரிசோர்ஸஸ் பிளானர்ஸ், ஸோ அவங்க பிளான் பண்ணுறதுக்காக. எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஜூ அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. மீடியா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. பிஸ்னஸ் கமிட்டிஸ் அவங்களும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் டேட்டா புக், என்ன தான் பர்பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் சச்சஸ் சிட்ஸு ராம்சர் கன்வர்ஷன் படிச்சிருப்பீங்க, வெட்லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ராம்சர் கன்வர்ஷன் நடந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கான சில பாலிசிஸை மேக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான சில விஷயங்களை வந்து பாலிசிஸ் மேக்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கீழே 9 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதுதான் இது கீழே பாருங்கள். இந்த கிரிட்டிக்கல் டேஞ்சர் ஸ்பீசிஸ், எக்ஸ்டின்டட் இன் வைல்ட், எக்ஸ்டின்ட் அழிஞ்சிருச்சு, நமக்கு அழிய போயிடும், டேஞ்சரில் இருக்குது, என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், வல்னரபிள் ஸ்பீசிஸ் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டில் ஒன்று ஸ்லைட் பண்ணுவோம். ஸோ அதே தான் எக்ஸ்டின்ட் ஸ்பீஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் 1 மார்க்கில் வரும், 1 மார்க்கில் ஒரு விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷினாக இதில் வந்துடும், அது மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயம். சரி ஓகே, ஆக்சுவலி அதான் சொல்ல வந்தேன், நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா சோசியோ எக்கனாமிக்னு வேர்டு அடிக்கடி படிப்போம். சோசியோ எக்கனாமிக் வெல்ஃபேர், அது சமுதாய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்த்துருப்போம். அது வந்து 2D ஸ்டேஜ் ஆக்சுவலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் படித்தோம்னு தெரியும், சோசியோ எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் வெல்ஃபேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட்டையும் ஒரு முக்கியமாக எடுத்துக்கிறோம், சமுதாய பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டையும் நம்ம பார்த்துக்குறோன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். அதான் நான் சொல்ல வந்தேன். 2Dலேருந்து 3D சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது மாதிரி ஒரு வேர்டு 2D 3D என்விரான்மெண்ட் இது மாதிரி வேர்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேப்பர் தெரியும். சரி ஓகே, எக்ஸ்டின்னா தெரியும், அது வந்து கிடையவே கிடையாது. ஜுராசிக் மாதிரி, ஜுராசிக்ங்கிறேன் டைனோசர் மாதிரி. நெக்ஸ்ட் எக்ஸ்டின்ட் இந்த வேர்ல்டு, அது வந்து அழிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது, பட் அது ரெக்கார்டு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம். ஸோ கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னால் ஹை ரிஸ்க்காக இருக்குன்னு அர்த்தம். என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னால் ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக தான் இருக்கும். சயின்டிஃபிக்கில் சில சேஞ்சஸ் இருக்கும் சயின்டிஃபிக் டேட்டாவில், பட் நம்ம அந்தளவுக்கு போக தேவையில்ல. நியர்லி த்ரெட், லெஸ் கன்சர்ன், நாட் எவாலுவேட்டட், சிலலாம் நம்ம எவால்வ் பண்ணவே தேவையில்ல. எவ்வளோ பூனை இருக்குது, எவ்வளோ நாய் இருக்குன்னு நம்ம பெருசாக கண்டுபிடிக்க தேவையில்லை, அது நிறையா இருக்குது. அது எக்ஸ்டெண்ட் ஆகும் நம்ம பார்த்தா போதும். சரி ஓகே, இது நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சும்மா இது கொடுத்துருக்கேன். இந்தியாவில் வந்து என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் இருக்குது, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் பெருசாக மகப் பண்ணலாம் தேவையில்லை, சும்மா ஒரு தட்டி பார்த்துக்கோங்க. இதில் 2-3 நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு போதும். அதே மாதிரி ஆக்சுவலி மெயின்ஸில் கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2-3 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்தியன் வல்ச்சர் நமக்கு தெரிஞ்ச வேர்டு, ஹிமாலயன் குரல், ஃபாரஸ்ட் ஆல்வெட், இது மாதிரி வேர்டெலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வல்ச்சர்லேயே பாருங்கள், ரெட் ஹெட்டு அதான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 2-3 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்ஸ் இருக்குல்ல, சிட்ஸில் வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஒரு 5 ஸ்பீசிஸ் மட்டும் எங்களுக்கு வந்து நீங்கள் அப்பெண்டிக்ஸ் 2லேருந்து அப்பெண்டிக்ஸ் 3 கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகேவா, அது என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது எப்போனா 2019 நடந்த ஒரு விஷயம். 2019 நடந்த ஒரு விஷயம். அந்த ரெட் டேட்டா புக் விட்டாங்களே லாஸ்ட் லிஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசின விஷயங்கள் தான் அது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டார் டாட்டாய்ஸ், ஆக்சுவலி இந்த ஸ்டார் டாட்டாய்ஸ் ஒன்றுமே கிடையாது. நம்ம போன ஃபோட்டோவில் பார்த்தோம்ல ஸ்டார் டாட்டாய்ஸை, ஆக்சுவலி இதுதான் இந்தியாவோட ஸ்டார் டாட்டாய்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 2ல் இருந்துச்சு, அப்பெண்டிக்ஸ் 2லேருந்து அப்பெண்டிக்ஸ் 1க்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்தியா. அது ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆட்டர் ஸ்பீசிஸ், அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 2லேருந்து சேம் அப்பெண்டிக்ஸ் 1க்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா இதுதான் இந்த கீரிப்புள்ள மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே ஆட்டர் ஸ்பீசிஸ் தான். இது ஒரு நார்த் அமெரிக்கன் ஆட்டர்,
ஸ்பாட்டர், நெக்கட் ஆட்டர். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சரில் தான் இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சரிங்க இது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ட்ரீ இருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரீ பேர் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ட்ரீ பேர் நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி அப்புறம் முக்கியமான இந்த டிராஃபிக்கிறது இது இன்னொரு வகையான ஒரு ஆர்கனைசேஷன். இது என்ன பண்ணுவோன்னா மெயினாக வந்து இன்டர்நேஷ்னல் வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங் நெட்வொர்க். ஸோ இவங்க வந்து இதை மெயினாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்பாங்க, இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆக்சுவலி எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். எல்லோரும் ஒவ்வொரு மாடல் சொல்லுவாங்க. சில பேர் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க, சில பேர் இன்ட்ரோடக்ஷன் வேணாம், உங்களோட ஃபார்வர்ட் லுக்குன்னு கொடுங்க, கொஷின் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க, நோட்ஸ் எடுங்க, அப்படியே தினைக்கு ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கு எப்படி எழுதணும், ஆக்சுவலி உங்கள் திங்கிங் கெப்பாசிட்டி தான். ஒரு கொஷின் எழுத அணுகிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும்னு சொல்லி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியான டைமு, நிறையா கொஷின் எழுதணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் நான் திருத்திக்கணும், இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும், இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாவோ, இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணாலோ, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னாலோ கீழே கமெண்ட் ஆட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.